பானே கொஞ்சம் காப்பி தண்ணி சீக்கிரமா எடுத்துட்டு வா. வர அது ஒரு நிமிஷம் இருங்க. எப்போ காப்பி கேட்டோம், இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஒரு காப்பிக்காக எத்தனை வாட்டி தான் கூப்பிட்டே இருப்பீங்களோ. இந்தாங்க காஃபி பிடிங்க. சரி ஏங்க, நான் தான் சொல்லியிருந்தேன்ல, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆம்பானே எல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா. ஏங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணுங்க. சரி பானு, நான் ஈவினிங் வந்து எது இருந்தாலும் பேசுகிறேன். இப்போ சங்கத்தில் ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அதை போய் முடிச்சுட்டு அப்புறம் வந்து எது இருந்தாலும் கேட்குறேம்மா. அப்படிங்களா? சரிங்க. ஏங்க என் தம்பி ஒரு 4 மணிக்கு வருவேன்னு சொல்லியிருக்கா, அவனை மட்டும் கூப்பிட்டு வந்துருங்க. 4 மணி தானே பானு, அவன் வந்த பிறகு கால் பண்ணு, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அவனை. சரிங்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது, நானும் போய் பார்க்குறேங்க. ஏண்டி பானு, என் தங்கச்சி காஃபி குடிச்சிட்டாளா? அதெல்லாம் அவள் காலையிலே குடிச்சிட்டு குஷ்பு வீட்டு வரையும் போயிருக்காங்க. சரி பிள்ளை போயிட்டு வரட்டும், வீட்லேயே இருந்து என்ன பண்ண போகிறா. சரிம்மா, நீயும் வேலை பாரு, நானும் காஃபி குடிச்சிட்டு கிளம்புறேன். சரிங்க. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி தேடி பிடிச்ச ஹோட்டலில் வாங்கின்னு வந்து பார்சல்ல. என்ன இவளுக்கு கிறுக்கு எதனா பிடிச்சிச்சா என்ன? தோசை சாம்பார் சட்னி வடை. எல்லாம் பெரிய பொண்ணு, வீட்லேயே இட்லி சாம்பார் தான் செஞ்சுருக்காங்க, நீ எதுக்கு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்க? என்னோ நான் பாட்டு படிச்சுட்டு இருந்தேன்னா. இல்லை பெரிய பொண்ணு, நீ தானே இல்லை பார்சல் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். என்னோ அது இப்போ இருக்க ட்ரெண்டிங் சாங்குனா தோசை இட்லி சாம்பார் சட்னி கேட்டது இல்லையா நீ? அது என்ன தோசையோ குருமாவோ, நம்மளுக்கெல்லாம் அதான் தெரியாது. சரிம்மா, அண்ணனுக்கு ஒரு சங்க மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன். அண்ணி உள்ளதாக இருப்பா, கூட மாட என்ன வேலை செய்யுமா? சரிங்க அண்ணோ, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, அண்ணன் கிளம்புறேன். மைனிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு. நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா, நான் சொல்லிடுறேன். மைனியோ என்னல சொல்லு. ஒரு கப் காஃபி சூடாக கிடைக்குமா? காப்பி தானல, போட்டு எடுத்துட்டு வரேன். எங்க அந்த சின்ன பொண்ணு, ஆளை காணோம். அவளா மைனி? குஷ்பாக்கா வீட்டில் தான் படிச்சுட்டு இருக்கா பிள்ளைங்களோட சேர்ந்து. ஏன் என்னாச்சு மைனி, ஏன் சின்ன பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க? அதுவால காலேருந்து வேலை செஞ்சு குறுக்கெல்லாம் ஒரே வலியா இருக்கு. அதுதான் கொஞ்சம் நீவி விடுவா என்ன போட்டு, அதுக்கு தானே தேடிட்டு இருந்தேன். இதுக்கே மைனி எவ்வளோ தேடிட்டு இருக்கீங்க? அதான் நான் இருக்கல்ல, என்கிட்ட சொன்னால் நான் பண்ணி விட போகிறேன். சரி இருக்கட்டும் பெரிய பொண்ணு, எனக்கு அடுப்பாங்காயில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சு போட்டு வரேன். அதுக்குள்ள அவளே வந்துடுவா, அவளை தேய்ச்சி விடுவா. மைனியோ எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சால் குறுக்கு வலிக்க தான் செய்யும். என்ன வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் உங்களுக்கு. வீட்டு வேலை நானே செஞ்சுட்டேன்ல, இன்னும் சமையல் வேலை மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணு போதும். சரி வாங்க மைனியோ, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இப்போ மீரா எல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா? சீக்கிரம் சொல்லு, வீட்டுக்கு கிளம்பலாம். இதோ இரு நிக்கிட்டா, ஒரே ஒரு கட்டுரை தான் முடிச்சிட்டேன். ஆமால, கட்டுரைல வர படிக்கணும்ல. ஆமா நிக்கிதா, எப்படி இருந்தாலும் ஒரு 10 மார்க்கு கட்டுரை கேட்பாங்கல்ல, படிக்கலையா நீ? இல்லப்பா மீரா, நான் கட்டுரை இருக்கிறதே மறந்துட்டேன். நீ சொல்லிதான் எனக்கு ஞாபகமே வருது. சரி வீடு பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போய் படிச்சுக்கிறேன். எனக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் சொல்ல என்னென்னலாம் படிக்கிறான்னு. அதுவா நிக்கிட்டா, ஃபர்ஸ்ட் மனப்பாட பாடல்லாம் எல்லாம் படிச்சுக்கோ, திருக்குறள் படிச்சுக்கோ. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் 2 மார்க் 5 மார்க் படிச்சுக்கோ, 10 மார்க் படிச்சுக்கோ. கட்டுரை எப்படின்னா 2 படிச்சுக்கோ. இதுவே நம்மளுக்கு போதும், நம்ம எது கேட்டாலும் எழுதி முடிச்சிடலாம். அவ்வளோதானே. சரி வா வீட்டுக்கு போகலாம். இல்லை சின்ன பொண்ணு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? வீட்டில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து எப்படி தூங்கிட்டு இருக்க பாரு. இல்லை சின்ன பொண்ணு ஏந்திரல. சொல்லுப்ப, என்னாச்சு? போதுமல்ல தூக்கம் உனக்கு? படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நல்ல மரத்து மேலே கால் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க. எப்போ நிக்கிதா, நான் உண்மையாக படிச்சுட்டு தான்ப்பா இருந்தேன். நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேப்பா. நல்லா தெரிஞ்சது நீ பண்ண ரிவைஸ்லாம். போதும், எழுந்து வா வீட்டுக்கு போகலாம். சரி வாங்க போகலாம். படிக்கிறத தவிர மிச்சம் எல்லாம் பண்ணுவா. சரி போ மீரா, நம்ம போகலாம்.